சூப்பரா இருந்தது. லாஸ்ட் எல்லாமே பக்காவா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. இதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். டாக் லவ்வர்ஸோ இல்லை டாக் பிடிக்காதவங்க கூட டாக் பிடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது மனுஷங்களை வச்சு பண்ணும்போது ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபீல் ஆகுமான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில சீன் டாக்னால கொஞ்சம் நம்மளை மனுஷங்களை வந்து அதோட கனெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பெட்டாக தான் இருக்க முடியும். ஏன்னா பெட்டுக்கு மட்டும்தான் நம்மளோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இது இருக்குது. நன்றி உள்ள ஒரு விஷயம் இல்லையா? அந்த சீன் சொல்லியிருப்பாங்க, படத்துலேயே சொல்லாமலே சொல்லியிருப்பாங்க. ஒரு உசுரை காப்பாற்றினதுனால கடைசி வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அது வருது இல்லையா? அது வந்துட்டு ஒரு பெட்டால் மட்டும்தான் முடியும். அது ஒன்று மட்டும்தான், வாயில்லாத ஜீவன்கள் மட்டும்தான் நன்றியாக இருக்கும். இப்போ இருக்கிற மனுஷங்க யாரும் நமக்கு நன்றியாக இருக்கிறது இல்லை. அதனால படத்தில் இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கதையோட நல்லா எல்லாமே சென்டிமெண்ட் ஆக்ஷன். இது அவங்க ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும், அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. செம்ம நடிப்புல உண்மையிலே நல்லா நடிச்சதுல அந்த ஒருத்தர் ஒல்லியாண்டார்ல அவர்தான் செம்ம நடிப்பு, செம்மையா நடிச்சது. ரொம்ப நல்லா இருக்குங்க. அழகு மூவி வந்து ஒரு புது ஹீரோ, புது தயாரிப்பாளர், அவங்க வெல்கம் பண்றேன். படத்தோட ஹீரோ கருணாநிதி, படத்தோட ப்ரொடியூசர் வந்து செல்வமித்ராமணி, நம்ம ராஸ் அவங்களும் என்னோட தங்கச்சி மாதிரி தான். ரொம்ப நல்ல படம் பண்ணியிருக்காங்க. சக்திவேல் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது மனித இனங்களுக்கு ஒரு எமோஷன் தான் நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். இது விலங்குகளுக்கான நம்ம வளர்ப்பு பிராணியான அதுக்கு பிரச்சனை வரும்போது உயிரையும் பொருட்படுத்தாமல் காப்பாற்றுற ஒரு ஹீரோ. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். நாயை வச்சு இது பண்ணிருக்க விஷயம் சாதாரண விஷயம். அவங்க இன்ட்ரோல் பிளாக் மாதம் கிளைமாக்ஸ் அதை விட டேரக்டர் இருந்தாலும் அந்த லொக்கேஷன் கதாபாத்திரம், அந்த கதாநாயகனோட அம்மா, அந்த ஹீரோ படம் எல்லாரும் பார்க்கலாம். படத்தை தேட்டரில் வந்து பாருங்க. ஒரு ஜீவனுக்காக, நாய்க்காக இந்த காட்டில் அலையிறது, அவங்க படுற கஷ்டங்கள், பாம்பு வந்து காப்பாற்றி குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் முடியும். படத்துல பிடிச்ச சீன்லாம் எது மேடம் சொன்னீங்க? படத்துல எந்த காட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க? நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து நியூ ஃபேஸஸ் தான். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? டைரக்டரோட விஷயம் எப்படி இருந்தது? மியூசிக்லாம் எப்படி இருந்தது படத்தில்?